தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்த அருள்வாக்கு. அதிகாரம் 61, இறை திருவசனம் 11. ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்வின் வழியாக, ஒளியாக, ஜீவனாக இருந்து எம்மை காத்து வழிநடத்தி வருகின்ற இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது பரிசுத்த கரம் எங்களை தாங்கியதற்காக நன்றி கூறுகின்றோம். உமது பரிசுத்த இரத்தம் எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். உமது பரிசுத்த வாழ்த்தை எங்களுக்கு வாழ்வளித்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆம் ஆண்டவரே, நீர் எம்மை காத்தீர், ரட்சித்தீர், வழி நடத்தினீர், ஆலோசனை கொடுத்தீர், அறிவுரைகள் கொடுத்தீர், புதிய உயிரை கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த நாளிலே எல்லாவற்றையும் எமக்கு கொடையாக கொடுத்த பரம தந்தையே, உம்மை நாங்கள் ஆனந்தத்தோடு வாழ்த்தி வணங்குகிறோம், போற்றி புகழுகிறோம். அப்பா தந்தையே, இறைவா, எல்லாம் உமக்கே தகப்பனே. துதி, கன, மகிமை அனைத்தும் உமக்கே தகப்பனே. காலங்கள் அனைத்தையும் கடந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த இரவு நேரம் முழுவதையும் நீர் எங்களை காத்து ரட்சித்து வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையில் ஓடோடி வந்திருக்கின்றோம். உன் பிள்ளைகளாகி எங்களை இந்த நாள் முழுவதும் வழிநடத்தினீரே, ஆசீர்வதித்தீரே. உமது திவ்ய கரங்களால் எங்களுக்கு புதிய வாழ்வை கொடுத்தீரே ராஜா. இந்த இரவு நேர பொழுதிலும் தகப்பனே, உமது பரிசுத்த கரம் எங்களை வழிநடத்தி காக்க இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தந்தையே, இறைவா, இதோ உமது பிரசன்னத்திலே முழுமையாக வந்திருக்கிற எங்களை பாரும் ஆண்டவரே. அப்பா தந்தையே, உமது பிரசன்னம் அளவு கடந்த உமது பிரசன்னம் எங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடியது. உமது பிரசன்னம் எங்களுக்கு வலிமையை தரவல்லது. எனவே எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன. நீர் எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவர. அப்பா தந்தையே, உமது பிரசன்னத்தில் ஒன்று கூடி இருக்கிற பிள்ளைகளை இந்த நேரத்தில் முழுவதுமாய் நீர் ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர. முன்னால் ஓடோடி வந்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா? இதோ வாஞ்சையோடு செவிகிறோம். உமது அன்னை கன்னிமரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வணக்க நாளாகிய இன்று அன்னையின் பரிந்து பேசல் வழியாக இந்த ஜெப வேளையில் உமது பிரசன்னத்தில் எங்களை ஒன்று கூட்டி இருக்கிறீரே தகப்பனே, உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரா. நான் நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நான் நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக வந்திருக்கிறேன், நான் நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா?
ஆண்டவரே, இதோ உமது பிரசன்னத்தில் ஒன்று கோடி இருக்கிற உன் பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உடைந்து போன எங்கள் கூடாரத்தை உமது கரத்தினால் எடுத்து கட்டுவித்திரே தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பாழாய் போன எங்களது உள்ளங்களையும் இல்லங்களையும் பயிர் நிலமாய் பசுமையாய் செழுமையாய் ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறே தகப்பனே. அதுபோல இதோ உம்மிடத்தில் உடைந்து உருக்குலைந்து பல்வேறு விதமான தேவைகளோடு உமது பிரசன்னத்தில் வந்தால் போதும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிற உன் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரை. தொலைந்து போன எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்திரே தகப்பனே. உமது பலத்தை கொடுத்து மீட்டு கொடுத்திரே தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறைவா, கண்மனை போல் எம்மை நிறுத்தி கனப்படுத்தி எம்மை ரட்சிக்க வந்த இரட்சகரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எம்மை காக்கின்றீர், தூதரை அனுப்பி விடுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. அப்பா தந்தையே, இதோ உமது பிள்ளைகளாக உமது உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட எங்களை கைவிடவே மாட்டீர் தகப்பனே. கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி எம்மை வழி நடத்துவீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதையுமாய் இந்த இரவு நேரம் முழுவதையுமாய் ஆசீர்வதிப்பீர், அர்ச்சிப்பீர், வழி நடத்துவீர் என்று எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று கருணை கண் திருப்பி எங்களை நீ தொடும் என்று உம் திருத்தாள் வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை முழுவதும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இறைவா, இந்த நேரம் உமக்குரிய நேரம், நீர் எங்களை தொடுகின்ற நேரம், இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்க்கின்ற நேரம் என்ற நம்பிக்கையில் நாங்களாக ஓடோடி உம் பதம் நாடி உம் திருமுக தரிசனம் தேடி வந்திருக்கிற, உம் பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிற உம் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பார்த்து இந்த இரவு நேரத்தில் உம் தாய் கன்னிமரியாளின் அரவணைப்பில் நாங்கள் இந்த நாள் முழுவதும் வழி நடத்தியது போல இந்த இரவு நேரத்திலும் அன்னையின் பரிந்து பேசுதல் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து ரட்சித்து பல்வேறு தேவைகளோடு இருக்கிற எங்களுக்கு வெற்றியை, பலத்தை, ஆசீர்வாதத்தை, பராமரிப்பை, நற்சுகத்தை ஆசிரை தந்து வழி நடத்துவேர் என்ற நம்பிக்கையில் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து அர்ப்பணிக்கின்றோம். நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தலச் செய்ய வல்லவர் நீர் என்ற நம்பிக்கையில் எங்களை ஆசீர்வதித்திரளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக, ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியை வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.